ஜூலை 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஆல்ரெடி இந்தியாவில் அட்வான்ஸ் புக்கிங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அது எவ்வளோங்கிறத பார்ப்போம். ஓவர்சீஸில் கூட ஒரு சூப்பர் நம்பர் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ வந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். அன்பே டயானா அப்படிங்கிற படம் இந்த படத்துக்குமே ஒரு நல்ல டாக் இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இதயம் முரளி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன், கட்டா குஸ்தி 2 தொடர்ந்து செம்ம கலெக்ஷன், இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வீடியோக்குள்ள இது இல்லாம இன்னும் சில படங்களையும் பார்க்க போறோம். 2 நாள் வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஒரு வெக்டர் ஆர்ட் மாரி ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான். ஸோ நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, காதல் அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் அபிதுரை கே, ஆசை முருகன், ஸ்ரீ, அர்ஜுன் ரோலெக்ஸ், அப்புறம் ஆட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி வசூல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இந்த படம் நேத்து 14வது நாள் இந்தியாவில் 30 லட்சம், டோட்டலா 14 கோடியே 18 லட்சம். வேர்ல்டு வைடு $294 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் $85 மில்லியன். இந்தியாவில் ஷேரா வந்திருக்கிறது 6 கோடியே 79 லட்சம் கிட்ட. அப்புறம் ஈவில் டெட் பர்ன் இந்த படம் டே 6 இந்தியாவில் 2 கோடியே 35 லட்சம், 23 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $28 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $20 மில்லியன். இந்தியாவில் மட்டும் 11 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. மோனா அப்படிங்கிற படம், இந்த படம் பெரிய பட்ஜெட் $250 மில்லியன் பட்ஜெட், கிட்டத்தட்ட 2400 கோடி கிட்ட இந்த படத்தோட பட்ஜெட். ஆனா இந்த படம் வசூல் ரொம்ப சுமாரா இருக்கு. இந்தியாவில் நேற்று 6வது நாள் 33 லட்சம், டோட்டலா 5 கோடியே 64 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $107 மில்லியன் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 1000 கோடி கிட்ட தான் இப்போதைக்கு வசூல் பண்ணியிருக்கு. கண்டிப்பா இது பத்தவே பத்தாது. வரப்போற வீக்கெண்ட்லாம் இது பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணணும். இந்த படம் இதுவரை இந்தியாவில் ஒரு 2 கோடியே 70 லட்சம் ஷேரா வந்திருக்கு. அப்புறம் மீதி படங்களோட வசூல் இல்லாம ஷேர் டீடைல்ஸோட பார்த்துருவோம். மே வாபஸ் ஆகுங்க அப்படிங்கிற படம் டே 34 இந்தியாவில் 27 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், 94 கோடி 87 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 70 கோடி பட்ஜெட், 40 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 47 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 118% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. காக்டெயில் 2 ரொம்ப சுமாரான வசூல். 27வது நாள் 10 லட்சம் இந்தியாவிலையும், 11 லட்சம் உலகம் முழுக்க, 143 கோடி 53 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட், 75 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், இதுவரை 72 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் எடுக்க போகுது. 96% ரெக்கவர் பண்ணியிருக்கு. வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு அக்ஷய்குமார் அவர்களோட படம் டே 20 இந்தியாவில் 61 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 157 கோடியே 42 லட்சம் இந்தியாலையும், 190 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 70 கோடி தியேட்டரிக்கல் ரைட், 97 கோடி கிட்ட ஷேர் வந்து ஆல்ரெடி வசூல் ரீதியாக வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 138% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஆல்ஃபா அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் இந்தியாவில் 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 12 லட்சம், 92 கோடி 83 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 110 கோடி பட்ஜெட், 48 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. ஆனா இந்த படம் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 60 கோடி கிட்ட வேல்யூ வருது. அதாவது இப்போதைக்கு 80% ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் 24 25 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு 1 கோடி கிட்ட வந்துருச்சு. இந்தியாவில் 1 கோடிக்கு கம்மியாகவும் வந்துருச்சு. போக போக படங்கள் வர வர இன்னும் கம்மியாக தான் ஆகும். 25 கோடி எடுக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படமே ஒரு ஃப்ளாப்ல இருந்து இல்லைன்னா பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டிக்ட் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமால் 4 நேற்று 6வது நாள் இந்தியாவில் 8 கோடியே 13 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 20 லட்சம், 108 கோடியே 49 லட்சம் இந்தியாலையும், 125 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 80 கோடி, 65 கோடி இதுவரை ஷேரா வந்திருக்கு. 81% ரெக்கவர் பண்ணியிருக்கு 6 நாள்ல. ஸோ கண்டிப்பாக வரப்போகிற வீக்கெண்டில் இந்த படம் வந்து பிரேக் எவன் பண்ணிடும். ஸோ ஒரு வெற்றி படமாக அமையும் தமால் 4. மா இன்டி பங்காரம் நேற்று 27வது நாள் 19 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 21 லட்சம், 100 கோடியே 79 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 48 கோடிக்கு மேலே ஷேர் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. 242% வந்து இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. லெனின் அப்படிங்கிற படம் 6 நாள்ல 100% ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 41 லட்சம், ஓவர்சீஸ்ல 31 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 4 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 36 கோடியே 13 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலே, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 98 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடி, உலகம் முழுக்க 51 கோடியே 11 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 25 கோடிக்கு போயிருக்கு. 25 கோடியே 41 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா
வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. வெறும் 6 நாள்ல பிரேக் ஈவனும் பண்ணியிருக்கு. 101% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ இனிமே வரதெல்லாம் ப்ராஃபிட் தான், ஷேர்ல வரதெல்லாம். ஐ நோபடி அப்படின்னு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படம் டே 7 கேரளால 49 லட்சம், உலகம் முழுக்க 87 லட்சம், 15 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 8 கோடியே 80 லட்சம் கேரளால. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 14 கோடி, இதுவரையும் 7 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. 51% ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் வந்து குறைஞ்சது ஒரு 14 கோடி கிட்டையாவது வசூல் பண்ணணும். 14, 15 கோடி கிட்டையாவது அப்படி வசூல் பண்ணாதான் பிரேக் ஈவனே பண்ண முடியும். ஆனா போற போக்க பார்த்தா இந்த படம் இன்னும் ஒரு 5 கோடி எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். கட்டா குஸ்தி 2 நேற்று 13வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 16 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டில் 34 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 33 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 46 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 27 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 16 கோடி, 23 கோடி கிட்ட ஷேர் வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 143% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. லவ்வோ லவ் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 லட்சம், இந்தியாவில் 12 லட்சம், டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 1 கோடியே 11 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, இதுவரையும் 53 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. இந்த படமே வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமையுது. இதயம் முரளி நேற்று 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 1 லட்சம். ஸோ டோட்டலா இந்த 6 நாள்ல தமிழ்நாட்டில் 13 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 20 கோடியே கடந்திருக்கு. 20 கோடியே 29 லட்சம். பட்ஜெட் 26 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 13 கோடியே 50 லட்சம், ஷேரா வந்திருக்கிறது 10 கோடியே 50 லட்சம் கிட்ட. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 6 கோடியே 50 லட்சத்துல இருந்து 7 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் பண்ணும். ஸோ கண்டிப்பா அது இனிமே வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா இந்த வீக்கெண்ட்லயே ஒரு நல்ல நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் இப்போதைக்கு இந்த 6 நாள்ல 77% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட ஒடிசி உலகமே காத்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்காக. இந்த படம் இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங்கே நடந்திருக்கு. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டில் 1 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 34 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 21 லட்சம், கேரளாவில் 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 75 லட்சம், இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 13 கோடியே 15 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவிலே ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா அன்பே டயானா அப்படிங்கிற படம், இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருக்கு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டில் 28 லட்சமும், இந்தியாவில் மட்டுமே 32 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 40 லட்சம் கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வரப்போகுது இந்த படத்துக்கு. ரொம்ப மாசமா நம்ம இப்ப ரிலீஸ் ஆகும், அப்ப ரிலீஸ் ஆகும், இப்ப வந்து இந்த படத்துக்கு சென்சார் கிடைச்சிரும், அப்ப சென்சார் கிடைச்சிரும்னு காத்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படம் சென்சாரும் கிடைச்சிருச்சு. படமும் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம், அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஜனநாயகன் இன்னும் ஒரு வாரம் இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. இந்த படம் இப்போதைக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலே கர்நாடகாவில் 1 கோடியே 55 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 5 லட்சம், 4 கோடியே 69 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது. அதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய கலெக்ஷன் தான். ஸோ லிமிடெட் ஸ்கிரீன்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு நம்பர் வந்திருக்குன்னா கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய நம்பர் வரும். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.